நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வெற்று கிரகத்திலிருந்து வந்த மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது இந்த பேய் ஏலியன் பேய் அது. இவன் உடம்புல இருந்தது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சேன். அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்குள்ள வரும் சார். அது கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்கள்ல நிறைய இருந்தது. எல்லாம் வேட்டி விட்டேன். இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டுல அழிச்சிட்டேன், கொன்னுட்டீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்போ இல்ல இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வெயிட்டா இருப்பாங்க. நான் பேனை கொடுத்துருவோம், அது பாட்டு அமைதியா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சொல்லையிலே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க, சீரியஸாவே இல்லையே. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. பேய் விரட்டுறதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னாங்க, நாங்க ப்ரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாகவே வெளியே போயிடுதுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல விரட்டி இருக்கிறேன். முடியல. ஒரு பேஷண்ட் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பேஷண்டா பார்ப்போம் சார். அதாவது அவங்க இப்ப பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப தொல்லை. உன்னோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டின்னு தான் போவான். இது ஒரு காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஆமா, அது இது ஒரு தேவையில்லை. பாயிண்ட். அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமான எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. வர விடுறதில்ல. துணிஞ்சு இறங்க வேண்டியதானம்மா. ஏமா உங்களை வந்து யார் உங்களை யார் அதான் நீ என்ன பண்றேன்னா சரி யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கா? சார் நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே. நீ நான் அப்ப பாத்திர வேண்டியதானே. அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இல்ல நான் உட்கார்ந்திருக்க மாட்டேன். பலவீனப்பட்டு தான் பேச விடுங்க. பலவீனங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ப்பு முறை, குடும்ப கல்ச்சர், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்கன்னு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்கார்ந்திருக்கேனா அங்க போயிடுறேன் சார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆலை செஞ்சு காட்டுங்க. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே ஓகே. நீங்க இத சயின்ஸ் மூலமா மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். கையில புடிச்சிருக்கீங்க, மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ரொட்டேட் ஆகுதா? இல்ல சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது. நீங்களா யாருடா? இப்போ இது நின்றுங்கிறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? சார் நின்னுட்டு தானே சார் இருக்கு. எங்க நிக்குதா தான் ஆடுதே? இல்ல சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் இப்ப ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா?